வியூவர்ஸ் வெல்கம் டு ஆத்துசமையல். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ். வரலட்சுமி நோன்புக்கு ஸ்வீட் போலி பண்ணுறது வழக்கம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலைப்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம் ஸ்டஃப்ட் பண்ணி போலி பண்ணுறது வழக்கம். இப்போ வந்து அதுக்கு 1 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க, 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் எடுத்துட்டு 1 பிஞ்ச் வந்து சால்ட் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், 3/4 கப் வெல்லம், அதே மாதிரி தேங்காய் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ கடலைப்பருப்பு வந்து நீங்கள் ஊற போட மறந்துட்டிங்கன்னா நல்லா வறுத்துட்டு, நீங்கள் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நீங்கள் வந்து குக்கரில் 2-3 விசில் விட்டு எடுத்துடலாம். அப்படி இல்லைனா 1 ஹவர் ஊற போட்டு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அதே மாதிரி நானும் ஊற போட்டு இப்போ வேக வச்சு நான் எடுத்திருக்கேன், வெடிக்கட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது மங்களகரம் அதையும் குறிக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல லைட் கலரும் உங்களுக்கு கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கணும். வெல்லத்தை கரைச்சியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அதனால் தேங்காவையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலைப்பருப்பு, வெல்லம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இப்போ அரைச்ச விழுதையும் கடலைப்பருப்பு தேங்காய் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா கலரி நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எத்தனை மாவு பிசைஞ்சோமோ அதை வந்து உருண்டைகளாக அதையும் இப்போது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இதையும் வந்து கொஞ்சமாக நெய் தொட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை உருண்டைகள் இருக்குது அப்படின்றத நமக்கு கணக்கு தெரியும். அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழை இலை இருந்தால் அந்த அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன இல்லை, அதனால் கவர் வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது உள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பூரி தரட்டையில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேரும். அதனால் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிங்கன்னா மைதா தானே, உங்களுக்கு வந்து வெளியில் வராது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி மூடி அந்த கவரை மூடிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து நீங்கள் வந்து விட்டுடலாம். இப்போ தவாவில் போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு போலி ரெடி. நான் சின்னதாக உங்களுக்கு நான் வந்து இப்போ இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கவர் வச்சுண்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுண்டு நீங்கள் அதுலேயே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக. இது நெய் போட்டு கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். நெய்வேத்தியத்துக்கும் நீங்கள் வந்து நெய் விட்டு நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் வைக்கலாம். இதே மாதிரி வரலட்சுமி நோன்புக்கு நீங்களும் பண்ணி நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள் அழகான போலி வந்து இப்போ ரெடி ஆகிடுது. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களை ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.